எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில்குமார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கனந்தல் கோமி டேம் அருகில் வசிச்சுட்டு இருக்கோம். 30 வருஷம் விவசாய பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உழவுக்கு எங்களுக்கு மகேந்திரா தான் எடுத்திருக்கோம். 30 வருஷமாக ஃபஸ்ட்டு டியூஷன் 5 வச்சுருந்தோம். அதை விட்டு டியூஷன் 5 டிஐ எடுத்தோம். அதை முடித்த உடனே 405 இப்போ எடுத்திருக்கோம். அதாவது சைடு ஷிஃப்ட் கீர் இருக்குது. டீசல் மைலேஜ் பரவாயில்ல. எனக்கு அதிகம் ஓட்டுறது பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் தான். இப்போ நீங்களே பார்த்துக்கலாம், சேத்துல ஓடிட்டுருக்கு வண்டி. நீங்கள் பார்த்ததுலேயே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அதாவது இப்போ 640 ஹவர் ஓடிருக்கு ஒரு வருஷத்தில். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. வண்டி நல்லாவே இருக்குது, சிறப்பாக இருக்குது. சைடு ஷிஃப்ட் கீரு, எனக்கு எல்லா வசதியும் இருக்குது. வண்டி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இது நாங்கள் 3வது வண்டியாக வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். எங்களுடைய குரூப்பில் எங்கள் மாமன் பையன், சித்தப்பா எல்லாருமே வச்சுருக்காங்க மகேந்திரா தான். எல்லாருமே மகேந்திரா குரூப் தான். அதில் சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முக்கியமாக நம்மளுக்கு கலப்பை 5 கலப்பையோ இல்லை கொக்கி கலப்பையோ இதில் டெப்த்து எந்த அளவுக்கு இறக்குறோமோ அந்த அளவுக்கு பிடிச்சி போகும். உடனே கம்ப்ளைண்ட் ஹைட்ராலிக் மேலே ஏறாது. அதாவே தன்னை போல் ஆட்டி பெரட்டியாக உழவு கொண்டு வந்துடும். சிறப்பாக நம்மளுக்கு அகலமாக போகிறதோட ஆழமாக போகிறது தான் மெயின் விவசாயி விரும்புவாங்க. ஆழமாக இது சிறப்பாகவே பண்ணி கொடுக்குது எங்களுக்கு. மகேந்திராவை பொறுத்தவரையிலையும் ஹைட்ராலிக்கில் ஸ்பெஷலிஸ்ட்டு. நம்மளுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட். டீசல் மைலேஜ் பரவாயில்ல, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. டீசல் மைலேஜ்னு பொதுவாக பார்க்குறப்ப நம்ம பார்த்திங்கன்னா ஓட்டுறவங்க கையில் தான் இருக்குது. சில பேர் எடுத்தவொடனே ஃபுல் ரேஸ் வச்சு ஓட்டுவாங்க. அதில் டீசல் ஃபுல்லாக இழுத்துட்டு போகும். நார்மலாக வச்சு ஓட்டினாக்கா கரெக்டான பர்ஃபார்மன்ஸில் இன்ஜின் கரெக்டான சவுண்டில் போச்சுன்னா நம்மளுக்கு டீசல் நல்லாவே கிடைக்கும் மைலேஜ். அதெல்லாம் நம்ம டிரைவர் கையில், மைலேஜை பொறுத்தவரையும் டிரைவர் கையில் தான் இருக்குது. வண்டியில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. விவசாயிகள் டிராக்டர் எடுக்கணும்னு விரும்புகிறவங்க யுவாவில் யுவா டெக்ஸ் ப்ளஸ் தாராளமாக எடுங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, நல்லாவே இருக்குது. சேற்று உழவு பண்ணிக்குள்ள கேஜுவல் ஓட்டக்குள்ளே மீடியம் ரிவேர்ஸ் போட்டு விட்டிங்கன்னா அறக்கிறது எதுவுமே இல்லை. அந்த ரிவேர்ஸ் போட்டு விட்டிங்கன்னா மீடியம் ரிவேர்ஸ் போட்டு ஒரு சைடு பிரேக் லேசாக அணைச்சிங்கனாவே போதும். கேஜுவல் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சுற்றிக்கிட்டே மண்ணை கிளியராக மறித்து கழிச்சே கொடுத்துரும். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 250 ஹவர் ஓட்டிவிட்டோம் சேத்துல கேஜுவலில். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ரொட்டவேட்டரும் அதேமாதிரி எந்த ஒரு பிரச்சனையும். சேத்துல வண்டி மாட்டுது கொள்ளுது அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லை. சர்வசாதாரணமாக போகுது. சேத்தை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ரொட்டவேட்டர் ஓட்டுறீங்கன்னா மீடியம் ஃபஸ்ட்டு போட்டு ஓட்டுங்க. அழுங்காமல் வண்டி நல்லா ஸ்பீடு கிடைக்குது. ஒரு ஏக்கரா 1.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டு வெளியே வருது வண்டி மேடு ஏறக்குள்ளே பார்த்திங்கன்னா நானே ஒரு டைம் பயந்தேன். இதோட 2 வண்டி ஓட்டுறீங்க. 3வது வண்டி ஒரு மேட்டில் போய் ஏற போனேன். என்னடா ரொட்டேட்டரே இவ்வளோ வெயிட் இருக்குது, இந்த மேட்டில் எப்படா ஏறும்னு யோசனை பண்ணி நான் கொஞ்சம் ரிவேர்ஸில் கூட ஏற்றிக்கலாம்னு நினச்சேன். இருந்தாலும் ஏற்றி பார்ப்போமேங்கிற ஒரு காரணத்தால் ஏற்றினேன். சர்வசாதாரண ஃப்ரெண்டு கீழே ஒன்று பண்ணல, அழுங்காமல் ஃப்ரெண்டு வெயிட் இருக்குது வண்டி. அதாவே சர்வசாதாரண. இப்போ நீங்கள் கூட கொஞ்சம் நேரத்தில் வீடியோவில் பாருங்கள். ஒரு மேடு ஏறும் பாருங்கள், எப்படி ஏறுதுங்கிறத நீங்களே பாருங்கள். தாராளமாக வண்டி எடுக்கிறவங்க யுவா டெக்ஸ் ப்ளஸ் தாராளமாக விரும்பி எடுங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. பயப்படாமல் எடுங்க. மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் பயப்படாமல் எடுங்க. நம்மளுக்கு இது ஒரு பவுனு மாதிரி குறிப்பாக சொல்ல போகணுன்னா. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகேந்திரா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய மகேந்திரா யுவா டெக் பிளஸ் 405 டிஐ டிராக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எந்த ஒரு டிராக்டர் ஆரம்பித்தாலும் அதோடைய இன்ஜின்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா ஒரு டிராக்டருக்கு இன்ஜின் அப்படிங்கிறது இதய மாதிரிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. 2000 RPM பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டருக்குன்னு இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய கியர் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் 12 கியரும் ரிவர்ஸில் 3 கியரும் இருக்குது. ஸோ இந்த டிராக்டரோட ஹெச்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 ஹெச்பி கூடிய டிராக்டர். இந்த டிராக்டரோட டார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 39 ஹெச்பிக்கு பார்த்தீங்கன்னா 170 நியூட்டன் மீட்டர் டார்க்குங்கிறது ரொம்பவே அதிகம். ஸோ மேடில் பார்த்தீங்கன்னா ஏறது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இழுவை திறனுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் கொடுக்குங்க. ஸோ அடுத்ததாக இதில் கொடுத்துருக்கூடிய ஸ்டேரிங். ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 12 கியர்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார்வேர்டில் பார்த்தீங்கன்னா ஹை, லோ, மீடியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டில் ஒவ்வொன்றுலையும் 4 கியர் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 12 கியர் ஆப்ஷன் வருது. ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 3 கியர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹையில் 1, லோவில் 1, மீடியமில் 1 பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய கியர் பாக்ஸ் என்ன அப்படின்னா ஃபுல்லி கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் இம்மர்ஸ்டு பிரேக் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளச் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச் இருக்குது. 12 கிளச் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிடிஓகே எவ்வளோ ஹெச்பி வருது அப்படின்னா 35.5 ஹெச்பி பார்த்தீங்கன்னா பிடிஓகே வந்துடுதுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கூடிய லிஃப்டிங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா 1700 கேஜ் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் லிஃப்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 39 ஹெச்பி இருக்கக்கூடிய டிராக்டரில் 1700 கிலோ பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் கெப்பாசிட்டியை கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா சிறப்புங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 39 ஹெச்பி கூடிய இந்த டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் ட்ரை டைப் கொடுத்துருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பிக்கு மேலே இருக்க டிராக்டர் தான் ட்ரை டைப் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 39 ஹெச்பியிலே ஏர் ஃபில்டர் ட்ரை டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய டஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரப்பரில் கொடுத்துருப்பாங்க. அதில் டஸ்ட் கலெக்ட் ஆகிடும். நம்ம அதை பிடிங்கி விட்டனால நமக்கு பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.